கூலிங் மெடிடேஷனில் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் என் அன்பான சகோதர ஆத்மாக்களே. ஸோ இன்றைக்கி உலகத்தில் நாலாபுறமும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் அதை கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த கூலிங் மெடிடேஷன் நமக்காகவும் நம்ம உடலையும் மனதையும் குளிர்மையாக வச்சுக்கிறதுக்காக, ப்ளஸ் உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் அவங்க உடலும் மனதும் கூலாக இருக்கட்டும் அப்படின்னு அதுக்காகவும் நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வெப்பத்தை நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அது நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குது, அதனால ரொம்ப பாடிக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு அதை நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். அதனால நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம். பட் ஒரு சின்ன பாசிட்டிவ் மைண்ட் செட் நம்ம இங்கே கொண்டு வரலாம். என்ன ஃபீல் பண்ணலான்னா, ஈவன் இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் ஆயுர்வேதிகள்லாம் கூட சொல்கிறாங்க, sunlight is the best and pure sattvic source of energy. எங்கள் உடம்புக்கு சன்லைட் கண்டிப்பாக தேவை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் சன்லைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோர்ஸ். ஸோ சன்லைட்டில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இன்றைக்கி சன்கேசிங்னு சொல்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க ஜஸ்ட் சன்கேசிங் அண்ட் வாட்டர் இதில் மட்டும் வாழ்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அது எல்லாத்துக்கும், பிளான்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் எனர்ஜி டைரெக்டாக சன்டேருந்து கிடைக்கும். ஸோ அப்போ சன்னில் எல்லா விட்டாமினும் இருக்குது, நாட் ஒன்லி டி, எல்லா மல்டி விட்டாமினும் இருக்குது. சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சோனான்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை ஒரு ரூமில் உட்கார வச்சுருவாங்க, ஒரு க்ளோஸ்ட் ரூமில், சின்னதாக ஒரு ரூமில். ஸோ அந்த ரூமில் இப்போ நம்ம எப்படி ஏசி யூஸ் பண்ணோம்னா எங்கள் ஹீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது மூலியமாக அந்த ரூமில் டெம்பரேச்சரை அதிகப்படுத்துவாங்க. ஸோ அதனால அவங்க பாடியில் பயங்கரமாக ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாடியில் உள்ள டாக்ஸின்ஸு இது எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இப்போ பாடி கொஞ்சம் ப்யூரிஃபை ஆகிடுறதுனால அது ஹெல்த்துக்கு பெனிஃபிட் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த சம்மரில் எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம மைண்ட் செட்டை, நம்ம ஆட்டிடியூடை வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கும் போது இந்த சன்னால் நம்ம டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். ஓகே, இன்னும் இதை பற்றி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களே அதை நெட்டில் கூட சர்ச் பண்ணிக்கலாம், சன்கேசிங், சன்லைட்டால் எவ்வளோ பெனிஃபிட் ஹெல்த்துக்கு அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம கூலிங் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கூலிங் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. இல்லை நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணிங்களா சரி, மேபி நீங்கள் பஸ்ஸில் இருக்கலாம், ஒர்க்கில் இருக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டே கூட நீங்கள் இது ஜஸ்ட் மைண்டால் தான் நம்ம விஜுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடிஞ்சாலும் அதுவும் பெஸ்ட்டு தான். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க. உங்கள் கவனத்தை அந்த மூச்சு மேலே கொண்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம மூச்சை இழுக்கும்போது எப்படி இழுக்க போகிறோன்னா, இதை ஷீத்லி பிராணாயம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம டங்கை ரோல் பண்ணிக்கிட்டு அந்த டங் வழியாக, நாக்கு வழியாக அந்த மூச்சு காற்றை இழுப்போம். அது வரும்போது அந்த கூல்னஸை ஃபீல் பண்ணுங்கள். அது புரியலன்னா நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் டீத்தை உங்கள் பற்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வழியாக அப்படின்னு அந்த காற்றை இழுங்க. அந்த காற்று வரும்போது அந்த கூல்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க, அந்த சில்னஸ். அந்த குளிர்ச்சியான காற்று உள்ளார போகிறத ஃபீல் பண்ணுங்கள். இந்த குளிர்ச்சியான காற்று உடம்பில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தையும் குளிர்ச்சியாக்குகிறது. அதை ஃபீல் பண்ணுங்கள் நல்லா. ஸோ இப்போ அப்படியே உங்கள் கவனத்தை இருபுறங்கள் மத்தியில் கொண்டு வாங்க. இருபுறங்கள் மத்தியில் நான் ஒரு கூலான நட்சத்திரம், ஒரு குளிர்ச்சியான நட்சத்திரம் அப்படி ஃபீல் பண்ணுங்கள். எப்படி நைட்டில் நம்ம வானத்தில் பார்க்கும்போது தூரத்தில் நட்சத்திரம் பிரகாசமாக தெரியுதோ ஒயிட் கலரில், அதே போல் நான் இருபுறங்கள் மத்தியில் ஒரு ஒயிட் கலர் பிரகாசமான ஒளி, நான் அதை ஃபீல் பண்ணுங்க. அந்த பிரகாசத்தை எப்படி ஐஸ் க்யூபை இருபுறங்கள் நெத்தியில் வச்சா அந்த கூலிங் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, எப்படி ஏசி ரூம் உள்ளார போனால் அந்த கூலிங் ஃபீல் பண்ணுவீங்களோ அதே போல் இருபுறங்கள் மத்தியில் நான் ஒரு குளிர்ச்சியான நட்சத்திரம், ஒரு கூலான நட்சத்திரம். இந்த கூல்னஸ்ஸை, அந்த சில்னஸ் ஃபீல் பண்ணுங்கள்.
ஸோ அந்த ஸ்டார்லேருந்து கூலிங்கான அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படியே பரவுது. அதை ஃபீல் பண்ணுங்க. அந்த கூலிங்கான நட்சத்திரம் தான் நான். இதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. நான் அந்த நட்சத்திரம் அப்படியே இந்த உடல்லேருந்து வெளியே வந்துட்டேன். அதை ஃபீல் பண்ணுங்க. நான் ஒரு ஸ்டார் அப்படியே இந்த உடல்லேருந்து வெளியே வந்துட்டேன். என்கிட்ட அந்த கூலிங்கான வைப்ரேஷன்ஸ் தான் ஆகும். அப்படியே பாருங்க. நான் இந்த உடல்லேருந்து வெளியே வந்துட்டேன். என்னோட ரூம் வீடுலேருந்தும் மேலே வந்துட்டேன். இந்த சிட்டிக்கு மேலே இருக்கேன். அங்கே சென்னை இந்த பீச் பக்கத்தில் அந்த குளிர்ச்சியான இந்த கடல் அலைகளை அதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போகிறோனோ அந்த கூலிங் அதிகமாகிட்டே போகுது. அதை நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கும் மேலே இந்த பூமிக்கு மேலே குளிர்ச்சியின் கடல் இந்த பரமாத்மா. நீங்கள் அவங்கள உங்கள் முன்னாடி விஷுவலைஸ் பண்ணலாம். அவர் குளிர்ச்சியின் கடலாக இருக்கின்றார். ஒரு சுப்ரீம் லைட் இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். அங்கேருந்து அந்த கூலிங்கான கிரணங்கள் எனக்குள்ளார நிரம்புறதை ஃபீல் பண்ணுங்க. அவருக்கு பக்கத்தில் போன உடனே என் மனம் புத்தி குளிர்ச்சி அடைந்து விட்டது. ஸோ அந்த கூலிங்கான கிரணங்களை இந்த பரமாத்மாட்டேருந்து வரதை ஃபீல் பண்ணுங்க. 2 பேரும் இணைந்த ரூபத்தில் இருக்கும். அந்த சில்னஸ், இந்த கூல்னஸ் அதை ஃபீல் பண்ணுங்க. நான் குளிர்ச்சியான உயிர், நான் குளிர்ச்சியான நட்சத்திரம், I'm a cool soul, I'm a cool star. இரண்டு பேருமிடமிருந்து அந்த குளிர்ச்சியான கிரணங்கள் இந்த முழு உலகத்துக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்கலாம். உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த இறைவனோட அந்த குளிர்ச்சியான கிரணங்கள் போய் சேரட்டும். அந்த இதை ஃபீல் பண்ணுங்க. மேலே பரமாத்மாட்டேருந்து ஒயிட் கலர் கூலிங்கான கிரணங்கள் ஆத்மாவில் பட்டு இந்த கூலிங்கை நான் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்குறேன். எல்லாருடைய உடலும் மனமும் குளிர்ச்சி அடையட்டும். அவங்க அந்த சில்னஸ் ஃபீல் ஆகட்டும். இயற்கை என்னுடைய நண்பன். அவங்களுக்கும் இந்த கூலிங்கான பரமாத்மாவுடைய அந்த கூலிங்கான கிரணங்கள் கொடுக்கலாம். இயற்கையும் குளிர்ச்சி அடையட்டும். எங்கெல்லாம் மழை தேவையோ அங்கே போதுமான மழை பெய்யட்டும். அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த குளிர்ச்சியான மழை துளிகள் அது அப்படியே விழுகிறத ஸோ எல்லா மக்களும் இந்த குளிர்ச்சியை அனுபவம் பண்ணுறாங்க. விவசாயிகள் அவங்க பூமிக்கு தேவையான அந்த தண்ணி கிடைக்கட்டும். எல்லா மக்களுக்கும் இந்த சீசனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சக்தி கிடைக்கட்டும். அவங்க உடலும் மனதும் எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கட்டும். ஸோ எல்லாருடைய மனமும் சீத்தலமாகட்டும், குளிர்ச்சி அடையட்டும். நான் குளிர்ச்சியான ஆத்மா, நான் சீத்தலமான ஆத்மா. I'm a cool star. Thank you. Om Shanti.